வணக்கம் தம்பி. என்ன கடல் பக்கம் வந்திருக்கீங்க? கடல் பற்றி ஒரு சந்தேகம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேங்கய்யா. என்ன தம்பி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லித்தாரேன். அருள்நூலில் ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரம் படிச்சிருக்கீங்களா ஐயா நீங்கள்? ஆமா தம்பி, படிச்சிருக்கிறேன். அதுல என்ன சந்தேகம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லித்தாரேன். கடலதிலே தீர்த்தம் செய்து உங்கள் கரும வினையை தீர்த்திடுங்கோ அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரே, அந்த வாசகத்தை பற்றி தான் எனக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையா. அதனால தான் இந்த கடலில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்ததும் ரொம்ப நல்லதாக போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லி தருவீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க இந்த கேள்வி கேட்டது. உங்களை போல சின்ன பிள்ளைங்கெல்லாம் இப்படிதான் கேள்வி கேட்க ஆசைப்படணும். கண்டிப்பா சொல்லித்தாரேன் தம்பி. அதாவது திருச்செந்தூர் இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருந்து கடலுக்குள்ள இருந்து தான் ஐயா வைகுண்டரா அவதாரம் எடுத்தார். அப்போ கங்கை தாயை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சட்டம் சொன்னார். என்னுடைய நாமத்தை சொல்லி யாரெல்லாம் இந்த கடல்ல இறங்கி நீராடுகின்றார்களோ அவங்களுக்கு அறிஞ்சும் அறியாமல் செய்த பாவத்தை எல்லாம் நீ பால் போல பதம் போல தீர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கங்கை குலத்தாய்க்கு சொன்னார் தம்பி. அதனாலதான் நம்ம அறிஞ்சும் அறியாம செய்த பாவம் எல்லாம் தீரணும் அப்படின்னா கடல்ல கடல் குளிச்சா போதும், நிச்சயமா தீரும் தம்பி. அதனாலதான் ஐயா கடல்ல நீராடுவதற்கு சொல்லி இருக்கிறார். அப்படியா ஐயா? அப்போ நாங்கள் மாதத்தில் தினந்தோறும் வந்துடுவோமே கடல் குளிக்கிறதுக்காக. அப்போ எங்கள் பாவமெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? தம்பி, நம்ம எல்லாம் வர்றது சந்தோஷத்துக்காக, பொழுதுபோக்குக்காக கடல் குளிக்கிறோம். அதுல சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர நம்ம கரும வினை பாவம் குறையாது தம்பி. அதுக்கும் ஐயா ஒரு மந்திரத்தை தந்திருக்கிறார். இறைவனை நினைச்சுதான் நம்ம கடல் குளிக்கணும் அப்படின்னு. அந்த மந்திரத்தை சொல்லி கடல் குளிச்சா மட்டும்தான் நம்ம பாவம் குறையும் தம்பி. அதனால சந்தோஷத்துக்காண்டி கடல்ல குளிச்சா சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சரி, எப்படி நம்ம கடல் தீர்த்தம் ஆடணும்னு நான் சொல்லித்தாரேன். நீங்கள் சொன்னது சரிதான் ஐயா. இவ்வளவு நாளும் நம்ம சந்தோஷத்துக்காக தான் கடல் குளிச்சிருக்கிறோம். கர்ம வினை தீரும்னா எப்படி குளிக்கணும் அதையும் நீங்கள் சொல்லித்தாங்க ஐயா, சந்தோஷமாக இருக்கும். நம்ம கூரையில இருந்து கிளம்பும் போதே, நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போதே தம்பி, கடல் தீர்த்தம் ஐயா நமக்கு கர்ம வினைய போக்குறதுக்கு தந்திருக்கிறாரு. அதனால கடல் குளிக்க போகணும் அப்படின்னு எண்ணத்தோட வரணும். கடல்ல இறங்கி குளிக்கும்போது ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்ற நாமத்தை மனசார சொல்லி நம்ம கடல்ல அப்படியே முங்கி எழும்பணும் தம்பி. அதோட அந்த எண்ணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நேர ஐயாவை பார்க்கறதுக்கு நம்ம போயிடணும். போய் ஐயாவை வணங்குனா நிச்சயமா நம்ம கர்ம வினை நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கும் தம்பி. அதனாலதான் ஐயா நாமத்தை சொல்லி கடல் குளிச்சா நிச்சயமா கர்ம வினை தீரும்னு ஐயா நமக்கு அற்புதமா சொல்லி வச்சிருக்கிறார். ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இவ்வளவு நாளும் இந்த வாசகத்துக்கு விளக்கம் தெரியாமலேயே இருந்துச்சு. நீங்கள் சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் என்னுடைய நண்பர்கள், சொந்தங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி குடும்பமாக கடல் தீர்த்தமாடி ஐயாவை பார்க்குறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுவோம் ஐயா. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் ஐயா உண்டு. சரி தம்பி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வீட்டில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா மாசத்துல ஒரு முறையாவது நம்ம கடல் குளிச்சு கடல் பதத்தை எடுத்துட்டு போய் வீட்டில் எல்லாம் தெளிச்சிட்டு
ஐயாவை நினைச்சு விளக்கேற்றி இந்த நாமத்தை சொன்னா போதும் தம்பி, எல்லா பிரச்சனையும் நமக்கு தீந்துரும்னு ஐயாவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அதனால நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழ்வதற்கு ஐயா சொன்ன அற்புதமான வழியெல்லாம் கடைபிடிக்கணும் தம்பி. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. களி என்ற அந்த எண்ணம் நம்ம மனசை விட்டே போயிரும் தம்பி. ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? ஐயா உண்டு.